என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு யோனாவும் மன்னிப்பும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோனா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோனாவும் மன்னிப்பும். 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனா? யோனா 4:11. இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமானவர் தேவன் என்ற மாபெரும் சத்தியத்தை அடித்து கூறும் சின்னஞ்சிறிய நூல் யோனா. ஆனால் ஆண்டவருடைய கிருபை எல்லா மக்களுக்கும் கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் யோனா. யோனா மட்டுமல்ல, அநேக பக்தர்களின் மனநிலை இதுதான். யோனா என்ற தீர்க்கதரிசி தேவனுடைய மன்னிப்பின் மாண்பை ஏற்றுக்கொள்ளாதது ஏன்? ஒருவேளை நினிவே மக்கள் புறஜாதியார் என்பது காரணமாயிருக்கலாம். அல்லது நினிவே மக்கள் மன்னிக்க முடியாத பெரும் பாவிகள் என்று கருதியிருக்கலாம். அல்லது தேவன் வாக்குமாறாதவர், அதனால் அவர் சொன்னபடி நினிவே கவிழ்க்கப்பட்டு போக வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். தன் வாக்கு பொய்யாக கூடாது என்று நினைத்திருக்கலாம். எப்படியானாலும் யோனாவை போன்று தேவன் சிலரை மன்னிப்பதை பொறுத்து கொள்ளாத மனிதர்கள் நம்மிடத்திலும் உண்டு. தாவீது கூட சில சமயங்களில் தன் பகைவர்களை ஆண்டவர் தண்டிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் என்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில்தான் என்றாலும் புதிய ஏற்பாட்டு உவமையில் கூட தன் தம்பியை தகப்பன் மன்னித்து ஏற்றுக்கொள்வதை விரும்பாத ஒரு அண்ணனை பார்க்கிறோம். ஆனால் பிறர் செய்த தவறுகளை மன்னிக்கும்படி நமக்கு போதிக்கிறவர் ஆண்டவர். அப்படி இருக்க அவர் மன்னிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படி? அவர் போன்ற மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் நமக்குள் இருக்க வேண்டும். அவர் போன்று அனைவரையும் அரவணைக்கும் அன்பு நமக்குள் வேண்டும். தேவன் மன்னிப்பதை தடுக்க மனிதன் யார்? தேவன் மன்னிப்பதை தடுக்க மனிதன் யார்? தீர்மானம்: தேவன் என்னை மன்னித்ததை ஊருக்கெல்லாம் சொல்லி மகிழ்வேன். எல்லாரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கூறுவேன்.